என்னம்மா மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சு ஆடிட்டு கிடக்கு. இன்னும் இவங்க ஆளையே காணுமே. மணி வேற 1:30 மணிக்கு மேலே தாண்டி போயிட்டு கிடக்கு. இன்னும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்த பாடா இல்லையே. தெரியல ஏட்டி, அங்கே அப்பா இருக்கு வேலை இருக்கும்னு நினைக்கேன். அந்த மனுஷனே வரலன்னு பார்த்து பிள்ளைகளாச்சும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கலாம்ல. சரியான விவரம் கட்ட மனுஷன் பார்த்துக்க. பிள்ளைகளாம் பசியோடு காத்து கிடக்க என்னன்னு தெரியலையே. மாப்பிள்ளை செல்போனில் கையில் வச்சிருந்தாரா என்னன்னு தெரியல. ஒரு போன் அடிச்சு பாரு. மாப்பிள்ளைக்கு போன போட்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு வர சொல்லு. பாவம் எல்லாரும் பசியோடு கடுப்பாவல. பச்சை பிள்ளைக்கு எப்படி பசி தாங்க? இவ்வளோ நேரம் எனக்கு ஞாபகமே வரல பாருங்க. போன் அடிச்சு கேட்டுருக்கலாம். சரி போனவங்க திரும்பி சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு பார்த்தா நேரம் ஆயிட்டே கிடக்கு. அவருக்கு போன் அடிச்சு பார்ப்போம். இந்தா இவங்கள வந்துட்டாவுல. கம்ம கம்மன வாசனை வருது. பிரியாணி வாசனை. இன்னைக்கு ஒரு புடி. என்ன வேலைக்கு வந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சாப்பாடு போடுங்க. பசி தாங்க முடியல. பிரியாணி வாசனை வேற வவுத்த கையும் மேல போட்டு கண்ணா பின்னால குரல்ல பெரட்டுது. சீக்கிரம் சாப்பாடு போடுங்க ஆச்சி. ஏமா சீக்கிரம் போடுமா. ஆமாண்டி, இவ்வளோ நேரம் அங்கே வெளியே போய் இருந்துட்டு இப்போ வந்து கையெல்லாம் குதிக்க. உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண நினைச்சு கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்களே. முதல்ல எல்லாரும் கை கால் மலம் போய் அழிவிட்டு வாக்கட்டி. வெயில்ல வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க. ஏமா அதெல்லாம் நாங்கள் வரும்போது தோட்டத்திலே கை கால் மலம் அழிவிட்டு தான் வந்தோம். முதல்ல எங்களுக்கு சாப்பாடு போடு, பசிக்குதுல்ல. சரி சரி எல்லாரும் உட்காருங்க. முதல்ல சாப்பிடுவோம். நேரமாயிட்டு கிடக்கு. ஏனுங்க உங்களுக்கு வேலை இருந்து நீங்கள் மட்டும் செய்ய வேண்டியதானே. பிள்ளைகளை அனுப்பிட வேண்டியதானே. இதுக்கு நான் அங்கே வச்சிருந்தீங்க. பாவா பிள்ளைக்கு பசி தாங்கம்மா எப்படி கத்துது பாருங்க. நான் கிளம்பி போகுதுன்னு சொன்னேன். நேரத்தோட வீட்டுக்கு போக வெயில் அதிகமா இருக்குன்னு சொன்னேன். எங்க கேக்குதுங்க? நானும் உங்களோட இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆமா, இவளுக்கு இந்த வெட்டி வாய்க்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. என்னமோ இவ தான் ஏர் கலப்பையை பிடிச்சிக்கிட்டு பயில இறங்கி உழுத மாதிரி பேசிட்டு கிடக்க பாருங்க. ஏட்டி அங்கே சும்மா தானே உட்காந்துட்டு வேடி காட்டுந்தே. சட்டுப்புடுன்னு தம்பி கூட்டிட்டு வர வேண்டியதானே. நீ வராதனால இந்த கவின் பையனும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். ஆள் எவ்வளவு பாரு. ஏமா நான் அவனு சும்மா இல்லை. நானும் வயல்ல இறங்கி வேலை பார்த்து பார்த்துக்க. தாத்தா கிட்ட கேட்டு பாரு பாப்பா. நீ அப்படியே வேலை செஞ்சு கீச்சிட்டாலும் இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லிட்டி நான் நம்ப மாட்டேன் பார்த்துக்க. வீட்டில் ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து பெருக்குடின்னு சொன்னா கூட பெருக்க மாட்டா. இங்கே வந்துட்டு வயல்ல இறங்கி வேலை பார்த்தலாம். இதெல்லாம் வேற யாராச்சும் போய் சொல்லி நம்புவாங்க. தாத்தாவை வேலை செய்ய விடாம நீ டிஸ்டர்ப் பண்ண வேணா சொல்லி நான் நம்புறேன். மற்றபடி நீ வேலை செஞ்சுன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். தாத்தா நான் எந்த வேலையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையா? அம்மா எப்படி பேசுறாங்க பத்தியில? சொல்லுங்க. நான் காய் உடைச்சு போட்டேன்னு கத்திரிக்காய் உடைச்சு போட்டேன்னு என் கையில கூட முள்ளு கிடிச்சிக்கிச்சு. நாமவே இல்லையே சொல்லுங்க. எட்டி காய் உடைக்க காலையில் போவாங்க. நீ என்னட்டி மத்தியானம் காய் உடைச்சியா? இதெல்லாம் காது குத்தாம யாராச்சும் உட்காந்துருப்பாங்க பாரு. அவங்க கிட்ட போய் சொல்லுப்பா. இல்ல மாடா, நீ பிள்ளைக்கு உண்மையிலே வேலை செஞ்சுட்டியா? ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க தாத்தா. நான் சும்மா இருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிச்சு. நான் தான் சரி கத்திரிக்காய் நல்லா இருக்கிறது பார்த்து உடைச்சு போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லி நான் தான் அவகிட்ட வந்து சொன்னேன் பார்த்துக்க. பிள்ளையும் அந்த வெயில போய் காயெல்லாம் பறிச்சு போட்டுச்சு. கேட்டுக்குமா, நல்லா கேட்டுக்க. ஏதோ ஒரு 10 காயை பறிச்சு கூடையில போட்டுருப்பா. அதை வந்து இங்க பெரிய வேலை செஞ்ச மாதிரி சாதனை படிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா பாரு. ஆமா, வேலை செய்யலன்னு சொல்லியே எல்லா வேலையும் வாங்க வேண்டியது. கடைசியில நான் வேலையே செய்யலன்னு சொல்ல வேண்டியது. நான் என்ன வேலை செஞ்சாலும் நீங்க மட்டும் வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒத்துட்டாலும் உலகமே அழிஞ்சிரும் போங்க. ஏட்டி நீ ஒழுங்கா வேலை செஞ்சா நான் ஏன் வேலை செய்யலன்னு சொல்ல போறேன்? ராணி விடு ராணி. பிள்ளைகளை போய் அதுக்குள்ளே பாவம் பசிக்குன்னு சொல்லிச்சுல. முதல்ல சாப்பாடு போட்டு விட்டு. ஆமா உட்காருங்க கண்ணுங்களா. அம்மாச்சி நீங்களா சொல்லுங்க. நான் வேலை செஞ்சு நீங்களா ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன்டா கண்ணே. நீ வேலை செய்யாமலே இருப்ப சொல்லு. அதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். நீ தாத்தா கூட ஊருக்கு வரும்போது ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன். நானும் பார்த்துருக்கோம்ல. எம்மா போதும், அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணி செல்லம் கொடுக்காதீங்க சொல்லிவிட்டேன். ஏட்டி நீ சும்மா இரு. சும்மா புள்ளைய போட்டு அதிட்டு கிடக்க. முதல்ல சாப்பிட்டோம், நேரமாகுது. எங்க ஆச்சுன்னா ஆச்சுதே. இந்த உலகத்துல என் அம்மாவை தவிர அத்தனை பேர் நல்லவங்க தான் போலயே. கேட்டி அப்ப நான் என்ன அவ்வளவு குடும்பக்காரியா? அவ்வளவு கெட்டவளாட்டி? ஐயோ எம்மா எனக்கு பசிக்குதுமா. ஏதோ ஒரு ப்ரோல சொன்னீங்க, அதையே பிடிச்சிக்காத. தள்ளு. முதல்ல பசி தான் எனக்கு முக்கியம். வவுர்ல போற சத்தத்தை அடக்கணும். அதுக்கப்புறம் தான் வாயில போற சத்தத்தை குறைக்கணும். ஆச்சு நீங்க போடுங்க ஆச்சி. இந்த போட்டேன். இந்த சாப்பிடுங்க. இந்த டப்பு மாதிரி கண்ணே. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ரைத்தா. சூப்பர் காம்பினேஷன். நல்ல சூப்பரா இருக்கு ஆச்சி. அப்படியா? உங்க அம்மா தான் சமைச்சா பாத்துக்க. ஏண்டி மூஞ்சி அஸ்ட்ர கொண்டல போது ஏன் நான் சமைச்சா நல்லா இருக்காதோ? அப்படி இல்ல நல்லா தான் இருக்கும். யார் சமைச்சா என்ன? எனக்கு சோறு தான் முக்கியம். சூடு சொன்னால அப்புறம் இவளை என்ன திட்டினாலும் திருந்த மாட்டான். ஏன் சின்ன குட்டி நீ கூட வயல்ல இறங்கி வேலை செஞ்ச தாத்தா கூட? ஆமா மாட்டுக்கு புள்ள புடுங்க சொன்னா வயல்ல இருக்கிற நெல்லை போய் புடுங்குது பக்கி பயபுல. இது போய் வேலை செஞ்சுச்சான். நெல்லுக்கு புல்லுக்குமே வித்தியாசம் தெரியல. பக்கி பயபுல இதெல்லாம் வேலை செஞ்சுச்சுன்னு சொல்லுது பாரு. எல்லாம் நேரம். எடி ரொம்ப ஓட்டத சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும் சொல்லு. ஏதோ அதுக்கு தெரிஞ்சது செய்யுது. அதானே உங்க பிள்ளைய நீங்க விட்டு கொடுத்துட்டாலும். சரி சாப்பிடும்போது என்னது பேசிக்கிட்டே முதல்ல சாப்பிட்டு முடிக்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாகவாசமா உட்காந்து பேசுங்க. ஆமா சாப்பிடும்போதே பேசினா உடம்புல ஒட்டாதுல. நமக்கு முதல்ல பிரியாணி தான். எது வந்தாலும் அதுக்கப்புறம் தான். தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட பேசாதீங்கப்பா. ஏன் சின்ன குட்டி பார்த்து சாப்பிடு. நான் கறியில எலும்பு எதாச்சும் இருக்கு போது. எட்டு எலும்பு இல்லாத பீஸை தண்டி அவனுக்கு வச்சிருக்கேன். ஏம்மா நீயும் சாப்பிடுமா. சாப்பிட்றேன்ட்டு நீங்களாம் சாப்பிடுங்க. எடுத்து போடுறதுக்கு ஆள் வேணும்ல. நான் சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க. நல்லா தான் இருக்கு பிரியாணி. என் மாவ செஞ்சாலே அது ஒரு தனி கைப்பா கொஞ்சம்.
ஆமா எப்பவும் போல ரொம்பவே நல்லா இருக்கிறா நீ. எடி பூமாரி என்ன நீ எதுவும் சொல்லாம சாப்பிட்டு கிடக்க? என் சின்ன குட்டி அம்மா செஞ்சு நல்லா இருக்கா? சூப்பர். அம்மா நான் சொன்னல சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிட்டா உடம்பு ஒட்டாதே. டேய் சின்ன என்ன தொந்தரவு பண்ணாதம்மா. நான் ஒரு 9 ரவுண்ட் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லுது. அடிப்பாவி 9 ரவுண்டா? ஒரு ரவுண்டுக்கு உன்னால தாண்ட முடியாது. இது 9 ரவுண்டு. வாய் தான் இந்த நாய் வாய் மட்டும் இல்ல உன்னை நாய் கூட கவி போவாது. முதல்ல சாப்பிடு. அப்புறம் மாமா அத்தை இன்னைக்கு ராத்திரி நான் ஊருக்கு கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள காலையில தான் வந்தீங்க, அதுக்குள்ள ராத்திரி கிளம்புன்னு சொல்லிட்டீங்க. ஒரு 2 நாள் போல இருந்துட்டு போலாம்ல. அதானே இருக்கு மாப்பிள்ள. இல்லத்த வேலை கிடக்குல, நான் ஒரு நாள் தான் லீவ் போட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே தரமாட்டாங்க பார்த்துக்கிய. இந்தா இன்னும் 2 மாசத்துல ஆயுத பூஜைலாம் வருது. அதனால வேலை அதிகமாக போயிட்டு கிடக்கு. இப்போல்லாம் லீவ் போடுறது கஷ்டமா இருக்கு. அதனால தான் என் பிள்ளைகளை ராணி விட்டுட்டு போலாம் தான் நான் ஊருக்கே வந்தது பார்த்துங்க. இல்லாட்டி அவங்க மட்டும் பஸ் ஏற்றி விட்டுருப்பேன். சரின்ட்டு விட்டுட்டு போலாம் தான் வந்தேன். இன்னைக்கு ராத்திரி நான் கிளம்பி ஆகணும்ல, காலையில் வேலைக்கு போகணும். இப்போ கிளம்பினாத்தையும் நாளைக்கு காலையில் வேலைக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். ஏமாடி ராணி நீ ஏன் சொல்லுமா? இல்லம்மா அவர் வரும்போதே சொல்லிதான் கூட்டு வந்தாரு. அவர் கிளம்பிட்டு விடுங்க. நாளை ஒரு 4 நாள் போல இருந்துட்டு கிளம்பிடுவேன். என்னது 4 நாள் தானா? ஐயோ எம்மா நான் வரைக்கும் தான் 4 நாள் இருந்துட்டு போயிடுவேன். பிள்ளைங்க இங்கே தான் கிடக்கும். ஒரு 10-15 நாள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். என்னடி ஏம்மா அவர் ஊருக்கு போனாருன்னா ஒண்டியாக இருப்பாரு. சமைச்சு சாப்பிட்றதுலாம் சிரமமாக இருக்கும்ல. வீட்டெல்லாம் பெருக்காம தூச்சியை குப்பியுமா இருக்கும். உனக்கு தெரியாத சொல்லி பார்ப்போம். இந்தா பிள்ளைகளை விட்டுட்டு போனா தான் நாங்கள் வந்ததே. அது மட்டும் இல்லை இந்தா தையல் கிளாஸில் சேர்ந்துருக்கோம் பார்த்துக்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த கிளாஸ் எடுக்க போகிறாவோ. அதில் போய் கற்றுக்கிட்டு வீட்டோட இருந்துட்டு துணி தைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தான் பிள்ளைகளை இங்கே விட்டுட்டு போகிறேன். நீ பார்த்துக்க. அப்போ தான் நாங்கள் போய் அந்த வேலையை பார்க்க முடியும். அப்படியே நிம்மதி எங்கே நம்மளே கூட்டிகிட்டு போயிடணும்னு நினச்சேன். அப்படியே துணி தைக்கிற கிளாஸ்க்கா போ. இங்கே ஒரு ஜாக்கெட்டுக்கு 150 ரூபாய் தைக்கிறாங்க பார்த்துக்க. லைனிங் வச்சது 300 ரூபாய் வாங்குறாங்க டியாய். இந்த ஒரு ஜாக்கெட் 300 ரூபாய்னா கூட ஒரு 5 ஜாக்கெட் தச்சு கொடுத்தா கூட போதுமே. ஒரு நாளைக்கே ஒரு 1000 ரூபாய் போல சம்பாதிச்சலாம்ல. வீட்டில் இருந்து சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சால் நல்லத்தியா. துணியில இப்பெல்லாம் மாடல் தைக்கிறவளா? அது என்ன ஏதுன்னு பார்த்து கற்றுக்கிட்டியா? அப்போதே வந்து நிறைய பேர் துணி தைக்க கொடுப்பாவோ. ஆமாம்மா சரி சும்மா இருக்கிறது சரி வராதுங்க. நானும் வசந்தியே வந்து முடிவு எடுத்தோம். சும்மா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்துக்க. அதனால ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறது நம்ம எதுக்கு வேண்டாம்னு சொல்கிறது. அதனால தான் நாங்கள் 2 பேருமே போக முடிவு பண்ணியிருக்கோம். நல்லது வீட்டில் கிழிஞ்சு போன துணியெல்லாம் கூட நம்மளே தச்சுக்கலாம். ஒரு துணியை ஒரு புடவையை ஓரடிக்கிறதுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். 50 ரூபாய் வாங்குறாட்டியா? அதே நம்மக்கிட்ட மிஷின் இருந்து நம்ம தைக்க கற்றுருந்தா நாமளே தைக்க கொடுத்தா அந்த 50 ரூபாய் மிச்சம் தானே. அந்த 50 ரூபாயில் ஒரு காயோ பொரியல் வாங்க செய்யறதுக்கோ ஒரு கூட்டு செய்யறதுக்கு கீரை ஏதாச்சும் வாங்கிக்கிடலாம்ல. ஆமாம்மா சரி போயிட்டு வா. நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். என்னது ஜாலியா? என்ன கோரசா கத்திட்டு இருக்கியா? இங்க வருங்க. இங்க இருந்துகிட்டு ஆயக்கோ தாத்தாக்கு குறைச்சல கொடுக்க கூடாது. கூட மாட ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஒத்தாசியா இருக்கணும். சும்மா இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி வாங்க கூடாது. புரியுதா? எம்மா நாங்க அதெல்லாம் வாங்க மாட்டோமா. எம்மா இங்க இருக்கும்போது வீட்டு வேலை காட்டு வேலைன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுமா. அங்கே இருக்கும்போது தான் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிர பத்திக்க. இங்க வந்து ஒவ்வொரு வேலையும் அவளுக்கு சொல்லி கொடு. இதுக்கு மேல அவளை அமைதி விடக்கூடாது. பெரிய பொண்ணு ஐட்டாவளா எல்லா வேலையும் கத்துக்கிட்டோம். சரிட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மறுக்கி சும்மா இந்த சோறு குழம்பு பொரியல் ஆக்கி போட்டு கொழுப்பு தான் கூடி போயிடும். இந்த கேப்பங்களி கம்பங்கூழி இந்த மாதிரி ஆக்கி போட்டு கொடு. அப்பதான் வெயிலுக்கு நல்லது உடம்புக்கு குளிச்சு. ஐயோ தெரியாம வாயை தொந்துட்டும் போல இருக்கு. ஆச்சி இந்த மட்டன் பீஸ் இருந்தா கொஞ்சம் போறக்க. இந்த இரு பாக்குறேன். இந்த கண்ணு தட்டு கொண்டா. மாமா ராணி ஒரு 4 நாள் போல இருந்துட்டு அப்புறம் அவளை பஸ் ஏற்றி விட்டுருக்கு தெரியுங்களா. நாங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். பிள்ளைங்க மட்டும் இங்கே இருக்கட்டும். அப்புறம் மாட்டிக்கு ஒரு 10-15 நாள் போனதுக்கப்புறம் நாங்களே மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறோம். சரி மாப்பிள்ள நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பார்த்து பத்திரம். சரிங்க மாமா. ஓகேம்மா. பாயக்குமார் இந்த நானே ஒன்றை வரலாம் தான் பார்த்தி. இந்த நோட்டில் வரவு செலவு கணக்கில் எழுதி வச்சிருக்கேன் பார்த்துக்க. வளகாப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு பியார் போட்டு ரூபாயில் எழுதி வச்சிருக்கேன். நீ என்னென்ன செலவு போறியோ அதுவும் இதோட சேர்த்து எழுதி வச்சிருக்கிறியா? அப்போ தான் மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். சரி அந்த பொம்பளைக்கு எவ்வளோ போட்டு எடுத்து கொடுத்தீங்க? குமார் இந்த மாதிரி பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசாத. என்ன தந்தாலும் உன் பொண்டாட்டியோட அப்பா அம்மா பார்த்துக்க. அதுக்கான மரியாதை கொடுத்து பழக்கு. அது என்ன பொம்பளை இப்படி தான் பேசுவியா பெரியவங்கள? போதுமா அவங்களுக்குலாம் என்ன மரியாதை? இந்த உலகத்திலே ரொம்ப கெட்டவங்கன்னா அது அவங்க தான். ஆனால் ஏன் என்ன எதுன்னு கேட்டால் அதுக்கான காரணத்துக்கான பதில் என்கிட்ட இப்போ இல்லை பார்த்துக்க. என்னடா உளர்ற? ஏமா நான் உலர்ந்து இருக்கட்டும். நீ முதல்ல கேட்டுக்கு பதில் சொல்லு. எத்தனை புடவை எடுத்து கொடுத்தியா? ஏன்னா நான் அந்த புடவைக்கார கொண்டாந்து அத்தனை புடவையும் வெறிக்க பார்த்துட்டு கொண்டாவில விட்டா மொத்தத்தையும் எடுத்துருப்பாங்க பிள்ளைங்க. அதனால கேட்குறேன். ரொம்பலாம் இல்லை ஒரு 3 புடவை எடுத்தாங்க. என்னது 3? அப்போ எவ்வளோ ரூபா ஆச்சு? அது எதுக்குடா விடுடா அப்போ வேலையை பாரு. அம்மா ஆத்தத்தை கலப்பாது சொல்லுமா. 6000 ரூபாய் ஆச்சுடா. சின்னது 6000? இது அதிகம் இல்லை. ஏதோ ஒரு புடவை 500 1000 எடுத்துருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். 6000க்கு புடவை எடுத்துருக்காங்க. நான் உனக்கு கொடுத்துட்டு 5000 ரூபாய் தான். மீது 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணியா? என் கையில் இந்த காய்ச்சல்லாம் கொஞ்சம் திரட்டி போட்டு கொடுத்துட்டேன்டா. சரியா போச்சு. நீ கையில் வச்சிருந்த 5 100 அதையும் சேர்த்து கொடுத்துட்டியா? ஏமா இப்படி இருக்க நீ? ஏதோ ஒரு புடவை எடுத்துக்க சொல்லி தான் நீ சொன்ன. 3 புடவை எடுத்துருக்காங்க. விடுடா அவ எடுத்துட்டாங்க. வேண்டாம் சொல்ல முடியும். அதனால சரி எடுத்துக்கிட்டும் விட்டுட்டேன். அவங்களும் வந்ததுலேருந்து பழைய புடவை தானே கட்டிட்டு கிடக்காங்க. அதான் பட்டு புடவை பார்த்தோன்னே பல்ல ஈடு இடிச்சிருப்பாங்க. குமார் இப்போ அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு யார் அழுதாங்க?
சும்மா பழைய புடவை கட்டியிருக்கு புது புடவை கட்டியிருக்குன்னு ஏமா நீ இப்படி வேற படுத்துற ஏதோ வந்தா கூட ஓரம் நின்று பார்த்துட்டு போயிட்டே கிடக்கணும் அதை விட்டுவிட்டு பட்டு புடவையில எடுத்து கொடுத்துட்டு கிடக்கே. விடுடா, ஃபங்க்ஷன் இன்னும் 2 நாள் கிடக்கு, ஏன்டா இப்படி படுத்துற? ஒன்றையே என்னால் பட முடியல பார்த்துக்கப்பா சாமி. இன்னும் உன் பிள்ளை பிறந்து வந்து என்னை என்னென்ன பாடுபடுத்துவோன்னு தெரியல. அவனை வேற நான் பார்க்கணும். கொஞ்சம் ஆகுது இந்த உடம்புல தெம்பு இருக்கட்டும். ஒன்றை கத்தி கத்தி கத்தியே என் எனர்ஜிலாம் போயிடும் போல இருக்கு. உன் பிள்ளைகிட்ட அப்புறம் எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே. அதுல என் பிள்ளை சம்மத்தா தான் இருக்கும், ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது. பாரு பிள்ளைய சொன்னோன்னே என் பிள்ளைக்கு சிரிப்பை பாரு. சும்மா சும்மா அப்படியே மாற்றி பேசாதீங்க. அடே போதும்டா, டா வளகாப்புக்கு என்னென்ன பண்ணணும் அந்த வேலையை பாரு. எதுவும் இப்போ பேசிக்காத சொல்லிவிட்டு பார்த்துக்க. 2 நாள் தானே, அதனால தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன். சரி சரி, இந்த நோட்டை வாங்கு. வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் இதுலேயே எழுதி வைட்டா. 1 ரூபாய் செலவு பண்ணாலும் அது கரெக்டாக எழுதி வச்சிரு. அப்புறம் நாளைக்கு கணக்கு இடிக்கும் பார்த்துக்க. சரிம்மா கொடுங்க. சமந்தியம்மா, அடே வாகாச்சி உள்ள வாங்க. தாங்க சமந்தியம்மா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சவுக்கு இருக்கியா? நாங்கள் நல்லா இருக்கோம். எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? இந்த காலத்தையும் கிளம்பி வந்தேன். சரி வெயிலில் கிடந்துச்சு, வெயில் தாத்ததுக்கு அப்புறம் போலாமனே வீட்டில் கிடந்தேன். நீ இருக்க, உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டாரு. ஏம்மா நீங்க பேசிருங்கம்மா, நான் போய் ஆச்சிக்கு டீ போட்டு கொண்டாரேன். சரிப்பா, ஊர்லேருந்து வரக்கையில் உங்களுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சதாக்கா. நான் எப்போ உங்களுக்கு போன போட்டு வர சொல்லியிருந்தேன். என்ன பண்ணுறது, நான் இங்கிட்ட இந்த ஊருக்கு போனால் மறுநாக்கா நீங்கள் போன போட்டு சொல்றீங்க. நான் போன கையோடு திரும்பி வந்தால் அது நல்லா இருக்குமா? அதையா ஒரு 2 நாள் கழிச்சு போல வந்தேன். இப்போ மட்டும் என்ன வளகாப்புக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லி அட்டை செஞ்சு போடுறேன். எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்க சம்மந்தி. பலகாரம் சாப்பாடு எல்லாமே கடையில் ஆர்டர் கொடுத்துச்சு. நம்ம சைடில் பார்த்தா எந்த வேலையும் கிடையாது. சரியா போச்சு. இப்போ எல்லாம் இப்படித்தான் ஆளை வச்சு செஞ்சுவிட்டு நம்ம ஆளுக்கு சேரில் அமைதியாக உட்காந்துக்குறாவ. ஓடி ஆடி வேலை செஞ்சாத்தானே நம்ம வீட்டு விசேஷமும் ஒரு என்ன வரும். என்ன பண்ணுறது, உடம்பு ஒத்தி வைக்க மாட்டேங்குதே. எங்களுக்கும் ஆசைக்கு எல்லா வேலையும் நம்மளே எடுத்து பிடிச்சி ஏன்னா நம்ம விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குதா? இது டிசைனாக என்னென்னமோ கேட்டதுக்கே. இப்போ எல்லாம் மாறி போச்சு, நம்ம மாதிரியா கிடக்குங்க. இப்போ எல்லாம் பார்க்குற மண்டபம் புடவை கட்டுறதுலேருந்து எல்லாமே டிசைனாக பார்க்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆளுகளும் இருக்காவுல, அவங்ககிட்ட சொன்னால் அவங்கள பார்த்துக்கிறாவோ. நமக்குலாம் அலைச்சல் இருக்காதுல்ல. அதுவும் சரியா, காலத்துக்கு ஏற்பாப்புல நாமளும் மாற்றிக்கணும் போல. நம்ம காலெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. ஆமாம், எங்கே போச்சு பச்சை இப்படியே ஆளுக்கணும். உள்ளதான் படுத்து கிடக்கா, இதுக்கு கூப்பிட்டேன். ஆச்சி வாங்க ஆச்சி, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? இதான் வந்துட்டால. நல்லா இருக்கண்டியம்மா, நீ எப்படி கிடக்க? உடம்புல சுகம் தானே? ஆஸ்பத்திரிக்கு போனியா? என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆச்சி. இருக்கு, உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டாறேன். வேணாட்டி புள்ள தாச்சி பிள்ளை எதுக்கு இங்கே நாங்கள் அழைச்சிட்டு கிடக்க? இப்போதான் உன் புருஷன் டீ போட உள்ளே போயிருக்காப்ல. நீ உட்காரு. படுத்து கிடந்துன்னு சொல்லி தூங்கிட்டு கிடந்தியா? சும்மா படுத்ததான் நீ ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு நீ உங்கள் குரலை கேட்டோன்னே நீங்களா தான் இருக்குமோன்னு சண்டைக்கு எழுந்திரிச்சோன்னே பார்த்து நீங்கள் தான். சின்ன பொண்ணு என்ன பண்ணுதா? அவளையும் கூப்பிட்டேன். வீட்டில் வேலை கிடக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமாட்டிக்கு வர ஆச்சு நீ போ அப்படின்னு சொல்லிச்சு. அதை நான் மட்டும் வந்தேன். எங்கே உங்கள் அப்பா அம்மா ஆளே காணோம்? அப்பா தூங்கிட்டு கிடக்காரு. அம்மா இங்கே பக்கத்தில் இருக்க டைலர் கடைக்கு வரைக்கும் போயிருக்காங்க. புதுச்சா காலைல புடவை எடுத்தாவளா, அதுக்கு வந்து சாக்கடை தைக்கணும்னு ஆளை கொடுக்க போயிருக்காங்க. 2 நாள் ஃபங்க்ஷனும்ல, இப்போனே கொடுத்து அவசரப்படுத்துறாதே, கொஞ்சம் தச்சு கொடுப்பாங்கன்னு போயிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஆளுதியா? அப்படியா? சரி சரி. வேற எதுவும் வேலை இல்லையா? ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க. நான் தான் சொன்னேனே, எல்லாத்துக்கும் ஆள் வச்சாச்சு, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விடுங்க. அப்படியா? சரி சரி ஆச்சி இந்த டீ எடுத்து கொடுங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. சம்மந்திமா உங்களுக்கு டீ? எனக்கு எதுவும் வேண்டாம் சம்மந்தி, நீங்கள் குடிக்க. சரி நீங்க பேசுறீங்க, எனக்கு ஒரு ஃபோன் கால் பேச வேண்டியது இருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன். நீ ஆண்டியம்மா நிற்கிறவோ வந்து உட்காரு. புள்ள தாச்சி பிள்ளை ரொம்ப நின்று காலையில் வீக்கு போய் பார்த்துக்க. பிரசவ நேரத்தில் காலையில் வீங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்லுங்க, நானும் சொல்லி தான் கிடைக்கும். காலையில் சாயங்காலம் நடந்தாலே கொஞ்சம் நேரத்தில் கால் வீங்கி போயிடுது. அதுக்கு என்ன பண்ணுறது எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ராத்திரி தூங்கையில் நல்ல சுடு தண்ணியில் குளிச்சுட்டு படுதாயி உடம்பெல்லாம் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காலையில் ஒத்தரை வச்சு கொடுங்க, நல்லா இருக்கும். சத்துள்ள சாப்பாடு சாப்பிட நல்லா தண்ணி குடிக்கணும், அப்போதே உடம்புல இருக்க நீரெல்லாம் வச்சு போகும். சரி காச்சி. எம்மாடி இந்த பியூட்டி பார்லரில் பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டியா? ஐயோ இல்லத்தை பேசவே இல்லையே. என்னம்மா இது, முன்னாடியே போன படி சொல்லு. அப்புறம் அவங்க சோழியாக வேற எங்கேயாவது போயிட்டு போறாவோ. ஒரு நாளைக்கு முன்னைக்கே வந்து வருதாண்டி வச்சாத்தனே கையில் நல்லா செவச்சவனு கிடக்கும். அவங்களுக்கு போன போட்டு பேசுது. சின்ன பொண்ணு கிட்ட தானே நம்பர் இருக்கும். அவங்களுக்கு போன போட்டு நம்பர் கேட்டு என்ன எதுன்னு பேசிடு. சரி, எத்தனை சின்ன பொண்ணுகிட்ட நம்பர் கேட்டு பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் பேசிட்டு இருக்க, இந்த வந்துடுறேன் ஆச்சி. மேக்கப்லாம் எதுக்கு? இப்போ இருக்கிற முகமே நல்லா தான் கிடக்கு. கண்ட பவுடர் க்ரீமே ஆப்பி போட்டு வேற எதாவது பிள்ளைய பார்க்குற மாதிரி இருக்கு. விடுங்க சம்மதியம்மா, நம்ம என்ன தினமும் பண்ணுதா? இந்த மாதிரி விசேஷ டைமில் பண்ண முடியா? அதுங்களுக்கும் பிடிக்கும். வியர்வு தனியாக வரும்ல, இந்த மாதிரி மேக்கப் போட்டால் வியர்வு இல்லாமல் இருக்கும். இந்த சின்ன பொண்ணு வளகாப்புக்கு நம்ம பச்சைக்கு கல்யாணத்துக்குலாம் ஒரு பிள்ளை மேக்கப் பண்ணிச்சுல, அது நல்லா இருந்துச்சு பாருங்க. அவங்களுக்கு இந்த வளகாப்பு கூட புக் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த நம்பர் சின்ன பொண்ணு வச்சிருப்பால, அவட்ட கேட்க சொல்லியிருக்கேன். சரி ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். சம்மந்தியம்மாவும் சம்மந்தையாவும் கூடவே வச்சிருக்கீங்களே, வளகாப்புக்கு எப்படி சீர்ச்சனை செய்வாங்களா? அதை பற்றிலாம் நான் பெருசாக எதுவும் கேட்டுக்கல, நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. பச்சைக்கிளி எங்கள் வீட்டு பிள்ளை, நாங்கள் எங்கள் வீட்டு சைடில் வளகாப்பு செய்கிறோம், நாங்களே வச்சிருந்து பார்த்துக்குறோம். இதில் நாங்கள் எதுவும் வந்து பெருசாக எடுத்துக்கல. அதுக்கு அப்பா அம்மா இப்போ தானே வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு தானே நம்ம கல்யாணமே பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கலாச்சு. நல்லது. உங்களை மாதிரி நல்ல உள்ளவோ நல்ல மாமியார் எல்லா பிள்ளைகளும் கிடைச்சா நல்லதுதான்.
இந்த காலத்துல அரை பவுன் ஒரு பவுன் போட மாட்டாங்களா அம்மா வீட்டு சைடுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணைன்ற பேர்ல போய் இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வந்து அனுப்பி விட்றாளுங்க. உங்களை மாதிரி ஒரு மாமியா எல்லா பொருளும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்த்து கொடுக்க. இந்த காலத்துல இதை செய்யல அதை செய்யல ஆயிரத்தெட்டு குறை சொல்லுதாவோ. அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க மருமக பிள்ளை நாங்களே பாத்துக்கிறோம், எங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்களே, அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய கோயிலே கட்டலாம் சம்பந்தி. இதுல என்ன இருக்கு விடுங்க. அந்த காலத்துல எல்லாம் நகை நட்டா சீக்கிரமா செஞ்சாங்க. இப்பதான் அதெல்லாம் ஒரு விஷயம்னு பெருசா பேசிட்டு கிடக்கும். இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ வேண்டியதியா. பிறக்கும் போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போக போறது இல்லை. அதனால எனக்கும் அது இதுன்னு வாங்குறதுல எந்த இஷ்டமும் இல்லை சம்பந்தியமா. நீங்க காப்பியை குடிக்க.